ஆடி அமாவாசையை முன்னிட்டு சயான் கோலிவாடா அம்பேத்கர் நகர் பகுதியில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆடி 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு கோவில் தலைவர் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் சிவாச்சாரியார் முத்துக்குருக்கள், கார்த்திக் சுவாமிகள் முன்னிலையில் பிரத்யங்கரா ஹோமம் நடைபெற்றது. கோவில் வளாகம் வேப்ப இலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பக்தர்கள் வற்றல், நெய், எலுமிச்சை பழம் வாங்கி வந்து ஹோமத்தில் பங்கு பெற்றனர். தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகை ஆடி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையும்போது அமாவாசை ஏற்படுகிறது. ஆடி அமாவாசை தமிழ் நாள்காட்டியில் முன்னோர்களை கௌரவிப்பதற்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் சடங்குகளை செய்வது இறந்த ஆன்மாக்களுக்கு விடுதலை அளிக்கவும், எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பு மற்றும் செழிப்பை உறுதி செய்யவும் உதவும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசையில், அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகிய நாட்களில் மறைந்த நமது முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலனை தரும். தட்சிணாயன காலம் துவங்கி முதலில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை ஆகும். ஆகவே ஆடி அமாவாசை சிறப்பு பெறுகிறது. பிரத்யங்கிரா ஹோமம் என்பது பிரத்யங்கிரா தேவியை வழிபடும் ஒரு புனித சடங்கு ஆகும். இது ஒரு சக்தி வாய்ந்த ஹோமம் என்று நம்பப்படுகிறது. இந்த ஹோமம் தீய சக்திகளை அகற்றி தடைகளை நீக்கி பாதுகாப்பை வழங்கும் என்று கருதப்படுகிறது. ஹோமத்தை தொடர்ந்து பக்தர்கள் தீர்த்த குடம் சுமந்து அம்மன் பிரகாரத்தை வலம் வந்தனர். கோவிலில் அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், இளநீர், எலுமிச்சை சாறு, பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம், குங்குமம், திருநீறு உள்ளிட்ட அபிஷேகம், சிறப்பு பூஜை, தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. பகல் 1 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. ஆடி அமாவாசை பூஜை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக சேவகர் சதாசிவ் செட்டி, உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் அகில இந்திய மகளிர் பிரிவு பொதுச் செயலாளர் ரூபவதி ஜி நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டனர். பிற்பகல் 4 மணிக்கு நாடார் சமாஜ் சேவா சங்கத்தின் செயற்குழு கூட்டம் தலைவர் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயலாளர் விருத்தீஸ்வரன் நாடார், துணைத் தலைவர் SP நடராஜன் நாடார், துணைச் செயலாளர் மலைராஜ் நாடார், தணிக்கையாளர்கள் C தமிழழகன் நாடார், ராஜேஷ் நாடார், ஆலோசகர்கள் P முத்துகிருஷ்ணன் நாடார், சத்யசீலன் நாடார், கௌரவ ஆலோசகர்கள் CV வேல்முருகன் நாடார், N மாயாண்டி நாடார், செயற்குழு உறுப்பினர்கள் T தனம் நாடார், K ராம் நாடார், S அருள் நாடார், J சொர்ணவேல் நாடார், ராமச்சந்திரன் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நடப்பு நிர்வாகிகள் செயல்பாடு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.